இந்த ஏப்ரல் 12ஆம் தேதிக்குள் சில பழக்க வழக்கங்கள் நமக்கு நல்ல வாய்ப்புகள் கொடுப்பாங்கன்னு நினச்சி ஏமாந்துருக்கிறோம் கடந்த காலகட்டத்தில். அப்படிப்பட்ட இந்த ஏமாற்றங்கள்லேருந்து இப்போ தான் மீண்டு வரோம். ஆனாலும் சில நிர்பந்தம் நம்மளை வச்சு திருப்பி ஒரு பணைய கைதியாக நம்மளை வச்சு ஒரு ஆட்டம் ஆட நினைக்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் அந்த ஆட்டத்துக்கு நாம் ஒத்துக்க வேண்டிய கட்டாயமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஒன்று தெரிஞ்சுங்க, யாராவது உதவி கேட்டால் தைரியமாக செய்யுங்க. அவங்க உங்களுக்கு திரும்பி செஞ்சுருக்க மாட்டாங்க. நீங்கள் எதிர்பார்க்கும் போது அவங்க கைவிட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்க உங்கள்கிட்ட உதவி கேட்டு வருவாங்க. இப்போ நீங்கள் உதவி செய்கிறதுனால நாளைய எதிர்காலத்திற்கு உங்களை அவங்க மறக்க மாட்டாங்க. ஒரு தடவை மறந்துட்டாங்க, ஆனால் இப்போ செய்கிற உதவிக்கு நாளைக்கு உங்களுக்கு திரும்பி பரிசு கொடுத்துருவாங்க. அதனால் இப்போ பழைய மாதிரி இவங்க எதுவும் நமக்கு பண்ணலேன்னு உதவி பண்ணாமல் இருந்துடாதீங்க. உதவி பண்ணுங்கள். இது உதவி பண்ணக்கூடிய வாரம். இந்த வாரத்தில் சின்ன உதவி கூட நாளைக்கு உங்களுடைய பெரிய மாற்றத்திற்கு அறிகுறியாக இருக்க போகுது. ஆபரணங்கள் வாங்குவது நல்லது. இந்த வாரத்தில் புதிய பயணங்களை பற்றி பேசுவது நல்லது. எதிர்கால திட்டங்களை பற்றி பேசுவது நல்லது. சில நண்பர்களோடு சில நல்ல விஷயங்களை பற்றி பேச்சு திறனால் முன்னேறுவது இந்த வாரத்திற்கு சிறப்பு. பங்காளிகள் அங்காளிகள் சண்டைகள் வந்து கொஞ்சம் மாறும். அதனால் அவர்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க கன்னிராசி அன்பர்கள். இந்த வாரம் ஏப்ரல் 12க்குள் ஒரு முறை அவசியம் வாய்ப்பு கிடைச்சதுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது வீரன், ஐயனார், முனீஸ்வரன் அப்படிங்கிற கோவில்களுக்கு சென்று ஒரு தடவை வழிபாடு பண்ணுங்க. சூர தெய்வங்கள், அசுர தெய்வங்கள் உங்களை காப்பாற்றுவாங்க. நல்லது நடக்கும்.